கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த ஆன்லைன் வாயிலாக உங்களை வீட்டில் இருந்து கொண்டு நம்முடைய சபையின் ஆராதனை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறோம். பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உமக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்யும்படியாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 4 மாதங்கள் அளவும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி சென்ற எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்டிலே கொள்ளை நோய்கள், உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகள், உயிர் பலிகள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உம்முடைய சட்டையின் மறைத்து நீர் எங்களை பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாங்கள் ஆராதிக்க போகிறோம் அப்பா. எங்களுடைய ஆராதனை முறைமைகளை, எங்களுடைய பலிகளை நீர் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆவியோடு பாடி, உண்மையோடு பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக ஆண்டவரே. வீட்டில் இருந்து கொண்டு ஆராதிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. என்ன காரியங்களுக்காக, என்ன நோக்கத்தோடுக்காக, என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய தேவைகளெல்லாம் இந்த பாடல் வாயிலாக நீ சந்திக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. நீரே உதவி செய்வீராக. அதன் பின்பதாக அப்படி வசனத்தை சுமந்து வந்திருக்கிறான் நம்முடைய தாசனோடு நீர் இடைப்பட்டு எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் கர்த்தாவே கேட்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகம் இருந்தும் ஆண்டவரே ஆராதிக்கிற ஆராதனையெல்லாம் ஆசீர்வதியும் அப்பா. ஒருவேளை சபைக்கு வந்து ஆராதிப்பதற்கு ஒரு தடை இருந்தாலும் ஆண்டவரே, அந்த தடையும் தாண்டி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று ஆராதிக்கிறோம் அப்பா. நீரே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாமே சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். மகிமையுள்ள மாட்சிமையுள்ள ஆண்டவரை நாம் மகிழ்வுடன் பாடி துதிப்போமாக. நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் பாடல் புஸ்தகம் இருப்புன்னு சொன்னால் 435வது பாடலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்துவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பிரைஸ் தி லார்ட். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். பாடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தியை நாம் எல்லோரும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே சொல்லுவோம். ஆமென். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். ஒரு நல்லவர், ஒரு வல்லமை உள்ளவர். ஆமென். என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென் 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 ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. பாடுவோம் பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. ஆமென் ஆமென். சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பானே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பாடும். ஆமென். நல்ல பாதையில் நடத்துகிற ஆண்டவர். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். ஆமென். கிருபையிலே ஒவ்வொரு நாள் உடைய கிருபையிலே வளர. ஆமென் ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும்
என்றும் பிழைப்பான். ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், அன்பிலே பெருக்காய். பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். ஆமென். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. பயப்படாதே, ஆண்டவர் உனக்கு தஞ்சமாயிருக்கிற தேவன். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வாமே. இந்த நாள் மிகவும் சமீபித்திருக்கிறது. தம்முடன் சேர்த்துக் கொள்வார். ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றை காத்திருக்க. மேகம் போன்ற ஆமென். சூழ நின்றை காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். சொல்லுவோம். ஆமென். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். பாடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சொல்லுவோம். ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மறுபடியும் சொல்லுவோம். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வனாந்தீரையான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். எல்லாரும் சேர்ந்து இணைந்து விசுவாசத்தோடு கரங்களை நன்றாய் தட்டி பாடுவோம். வனாந்தீரையான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். பாடுவோம். வனாந்தீரையான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். மீண்டுமா? ஆமென். வனாந்தீரையான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். சொல்லுவோம். ஆமென். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென். 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 என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்தீரையான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். பாடுவோம். ஆமென். வனாந்தீரையான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. ஆமென். செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன்,
தாங்கிடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலம், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் பாடுவோமா? வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். பாடுவோம். நேசரின் சத்தம் ஆண்டவருடைய சத்தம் என்னில் கேட்டிடும். கேட்கும் செழித்திடுமே. ஓ என் வாழ்வு செழித்திடுமே. பாடுவோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் ஆமே ஆமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும்போது. பாடுவோம். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும்போது ஆமே. மாறாவின் கசப்பு நீர் மதுரமாக மாறிடும். பாரில் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். பாரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் ஆமே ஆமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் சொல்லுவோம். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். ஓ என் வாழ்வு செலுத்திடுமே. ஆமே ஆமே ஆமே. என் வாழ்வு செலுத்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. பாடுவோம். இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. மறுபடியும் பாடுவோம். ஆமை. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வசிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வசிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் பாடுவோமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். ஆமே. நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செலுத்திடும். ஆமே ஆமே ஆமே. என் வாழ்வு செலுத்திடுமே. எல்லாரும் சேர்ந்து வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நல்ல கரங்களை தட்டி நான் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் என்னுடைய சோர்வை நீக்குமே. ஆமென் ஆமென் ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. எப்படி நடத்துவாராம்? என்னாலும் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நேச கரத்தினாலே நம்மை நடத்துகிற ஆண்டவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நான் பாடுவேன். எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடுவீங்களா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. எல்லாரும் இணைந்து இசையோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஒரு விசை கூட யாக்கோபின் தேவன் நமக்கு துணையா இருக்கிறது. தேவன்
ஆதி முத்தாக்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் அவருக்கு துணையாய் வருகிறார். நம்மை நடத்துகிற தேவன். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. படுவோம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோம். சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். விடுமாய் சொல்லுவோம். சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சேர்ந்து ஆமென். யாக்கோபின் தேவன் தேவனை உயர்த்துவோம். ஆமென். வாழ்வில் துணையாய் வருகிற தேவன், ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகிற தேவன். மீண்டும் ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. இந்த உலகத்திலே நான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில பேரை தனிமையிலே நான் ஓடுகிறேனே, என்னை நேசித்தவர்கள் என்னை வெறுத்து விட்டாங்களே என்று சொல்லி கலங்கி வைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. அவர் என்னாலும் உங்களை நடத்துவார். இழந்ததை ஆண்டவர் திரும்பமாக அவர் உங்களுக்கு தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை எனக்கு வேலை இல்லை, எனக்கு தொழில் இல்லை என்று சொல்கிறீர்களா? இந்த ஆண்டவரை நம்பி வாருங்கள். யாக்கோபின் தேவனை நம்புங்கள். கர்த்தர் உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பார். இரட்டத்தனையான மடங்கை தேவன் உங்களுக்கு தருவார். ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொடுப்பார். எங்களோடு சேர்ந்து இணைந்து ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, ஆமென். நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். சொல்லுவோம். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்தி. கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை. உம்மை நம்புவேன் இறுதி வரை. மீண்டுமாய் சொல்லுவோம். ஆமென். நம்புவேன். ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் அப்பா. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. அவர்தான் என்னாலும் நடத்துவரே. மீண்டுமாய் சொல்லுவோம். ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நல்ல ஓசையில கைத்தாளத்தோடு Praise the Lord. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான். மீண்டுமாய் சொல்லுவோம். ஆமென். பாடாமல் யாரை நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, அல்லேலூயா, ஓ கணமும் உமக்கே, அல்லேலூயா, மகிமை உமக்கே, அல்லேலூயா, புகழ்
புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. பாடுவோம். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஆமே. துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆமை. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. சொல்லுவோம் சொல்லுவோம். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆமை ஆமை. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவம் சுகம் பலந்தந்து காத்திரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். சொல்லுவோம். ஆமே. ஜீவன் சுகம் பலந்தந்து காத்திரே, ஜீவன் வந்து காத்த தேவனை ஆராதிப்போம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான். ஆமை ஆமை ஆமை. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே எல்லா கணமும் மகிமே, எல்லா புகழ்ச்சியாமே. புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வழியிலே தேவ சமூகத்திலே உங்கள் வீடுகளிலேயே காத்திருந்து நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல ஆராதனை செய்தீர்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சூழ்நிலை நிமித்தமாக கொரோனா வைரஸினுடைய காரணமாக அரசாங்கம் ஆலய வழிபாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தபடினால நாம் ஆலயத்திலே கூடி வர முடியாவிட்டாலும் நாம் இருக்கிற இடத்துல வீடுகளிலே கூடி தேவனை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்தாரே, அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்துல தேவன் வந்துவிடுறார். கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் உபாகமம் 4:7 அவர் சமீபமாய் வருகிறார். இதுவரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பியிருக்கிறது, உங்கள் வீட்டை நிரப்பியிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் புதிய மாதத்துக்குள்ளாக நேற்றைய தினத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த புதிய மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நேற்றைக்கும் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதை நான் டச் பண்ண விரும்புகிறேன். எசேக்கியேல் 37:26 தேவாதி தேவன் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி, நான் அவர்களை நிலைப்படுத்துவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் நடுவே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை விட்டு விலகி போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை அந்நியர் வசத்திலே சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அடிக்கடி அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். திரும்ப மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது மறுபடியுமாக தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுக்கு விடுதலையை
ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் கூறி விடுதலை பண்ணுகிறார். அவர்களை காப்பாற்றி காப்பாற்றி நடத்தி வருகிறார். அதே போலதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடைகள், முடக்கங்கள், சிறையிருப்புகள் காணப்பட்டாலும் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ணுவேன், உங்களை நிலைப்படுத்துவேன், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உங்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுவதும் அறிக்கை பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முதலாவதாக எகிப்திலே அடிமையாயிருந்தார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இரண்டாவதாக அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாயிருந்தார்கள். அது அடுத்த ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா சிறையிருப்பிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய கிருபையை அதிகமாய் கட்டளிடுகிறார். கடந்த வாரங்களாக நாம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்த அந்த கானான் யாத்திரை என்ற தலைப்பிலே நாம் வேத பாடம் போல நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த செய்தியை நீங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை யூடியூப் செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி வளர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பரிசுத்தாவியானவரோடு கூட உள்ள உறவு மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடிகளை நாம் பார்த்து நாம் வளர வேண்டும் என்று பார்த்தோம். 1 பேதுரு 2:21 ஆதாரமாய் கொண்டு கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இயேசு இந்த பூமியிலே அடிச்சுவடிகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவர் வாழ்க்கையிலே காணப்பட்ட முக்கியமான இடங்களும் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவமும் அதிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக இயேசு பெத்லெகேமிலே பிறந்தார். பரலோகத்திலிருந்து அவர் பாதங்கள் எங்கே வந்தது? பெத்லெகேமிலே. மீகா 5:2 மத்தேயு 2:1 நாம் படிக்கிறோம். அது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. பெத்லெகேம் நம்முடைய ஆத்மா. இந்த ஆத்மாவிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெத்லெகேமிலே இயேசு பிறந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாசரேத், அதிலே அவர் வளர்ந்தார். லூக்கா 2:39, 40, 59 இந்த வசனங்களை படிக்கிறோம். அவர் ஆவியிலே பலன் கொண்டு வளர்ந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவ்விதமாக வளரணும். 12 வயசுலேயே அவர் வேதத்தை நல்லா கற்று வளர்ந்தார். வேத சாஸ்திரிகளோடு அவர் தர்க்கம் பண்ணுகிறவராக, வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவராக இருந்தார். 12 வயசில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் இருக்கணும், வேதத்தின் ஞானம் இருக்கணும். படிக்கிற ஞானம் மாத்திரம் இல்லை, வேதத்தின் ஞானத்தில் வளரணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவ்விதமாய் வளர வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர வேண்டும். மூன்றாவது, அவருடைய பாதங்கள் யோர்தானுக்கு கடந்து சென்றது. மத்தேயு 3:13 யோவான் ஸ்நானகனாலே அவர் ஞானஸ்நானம் பெற்றார் என்று பார்த்தோம். நாமும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்த படி நீங்கள் முழுகி ஞானஸ்நானம் பெறணும். முழுகி தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெறணும். ஞானம் ப்ளஸ் ஸ்நானம், ஞானஸ்நானம். ஞானம் வந்த பிற்பாடு நாம் எடுக்கிற ஸ்நானம், விசுவாசம் வந்த பிற்பாடு எடுக்கிற ஸ்நானம் முழுகிறது. ஸ்நானம் என்றால் முழுகிறது. ஆகவே முழுக்கி ஞானஸ்நானம் கட்டாயம் எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் எடுக்காதவங்க நீங்கள் எடுக்க. ஒருவேளை உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க யாருமே இல்லை என்று சொன்னால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்கு செய்து கொடுக்கலாம். ஆகவே அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கலிலேயா 4வது இடம். மார்க்கு 1:14-15, மத்தேயு 4:14-15 இந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது கலிலேயா என்றால் வட்டம் என்று அர்த்தம். சொந்த மாநிலத்தில் ஆண்டவராய் இயேசு அவர் சாட்சி சொல்லி சுவிசேஷ ஊழியம் செய்து வளர்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாமும் அவ்விதமாக வளர வேண்டும்.
அடுத்ததாக ஐந்தாவதாக எருசலேம். அவருடைய பாதங்கள் எருசலேமிலே கடந்து போனது. அடிக்கடி எருசலேமுக்கு அவர் வருவார். ஒவ்வொரு பண்டிகைக்கும் அவர் கலிலேயாவில் இருந்தாலும் நாசரேத்தூரில் இருந்தாலும் 70 மைல்கள் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வருவார். எல்லாரும் எருசலேமுக்கு தான் வரணும். 70 மைல் சுற்றளவு இருக்கிறவங்களும் அங்கே தான் வரணும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் சபைக்கு தான் போய் ஆராதிக்கணும். உங்கள் சபை என்று உங்களை எந்த சபையில் ஆண்டவர் நாட்டி வைத்திருக்கிறாரோ, உங்களை எந்த சபை போதகர் பராமரித்து உங்களுக்காக ஜெபித்து ஊழியம் செய்கிறாரோ அந்த சபையிலே தான் நீங்கள் நிரந்தரமாக போக வேண்டும். ஒரு வாரம் ஒரு சபை, இன்னொரு வாரம் இன்னொரு சபை, இன்னொரு வாரம் அடுத்த சபை என்று நீங்கள் அப்படி போய்கொண்டிருக்கக்கூடாது. எருசலேம் என்பதால் தேவாலயம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். அங்கே இயேசு பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 20, 21 25 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். மற்றுமாக நீங்கள் படிக்கும் பொழுது அவர் அடிக்கடி எருசலேமில் தான் அவர் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார். நாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் தேவாலயம். இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் அர்ப்பணித்து வளர வேண்டும். இந்த சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் முக்கியமான ஆராதனை. பாட்டு பாடி துதிச்சு ஆராதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் ரோமரில் 12 நாம் வாசிக்கிறது போல நம்ம சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். நம்ம சரீரத்துக்குள்ளே இயேசு இருந்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறார். இந்த எருசலேம் ஆகிய சபையிலிருந்து, சரீரத்தை ஆகிய ஆலயத்திலிருந்து அவர் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல விரும்புகிறார். இயேசுவை பற்றி சாட்சி சொல்லணும். உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லணும். தேவ ராஜ்யத்தை பற்றி மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லணும். அடுத்ததாக ஆறாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு போனது. கெத்செமனே தோட்டத்தில் அடிக்கடி அவர் போகிறது வழக்கமாக இருந்தது என்பதை லூக்கா 22, 39 46 வரைக்கும் வாசிக்கிறோம். மத்தேயு 26, 30 37 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கிறோம். அங்கே போய் அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அடுத்த ஸ்லைடு பார்க்குறோம். அவர் ஜெபம் பண்ணினார். பாரத்தோடு ஜெபம் பண்ணினார். சும்மா இல்லை, ரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். அவருடைய தாகமெல்லாம் ஆத்தும பாரம். நாமும் ஆத்தும பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அவரோடு இணைந்து கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன் என்று ஒரு பாடல் உண்டு. கர்த்தர் துயர் தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்து இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார் என்று சொல்லி ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலை நான் ஒரு முறை ஆரம்ப நாட்களில், வாலிபனாக இருந்த நாட்களில் நான் கண்ணீரோடு பாடி ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் துயர் தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். அந்த பாட்டில் படிக்கும் பொழுது அவரோடு இணைந்து கண்ணீரோடு நானும் ஜெபிப்பேன் என்று பக்தன் பாடுகிறார். நமக்கும் ஆத்தும பாரத்தோடு நாம் காணப்படணும். அடுத்தபடியாக ஏழாவதாக அவருடைய பாதங்கள் கல்வாரி மலையின் மேலே ஏறியது. சிலுவை சுமந்த நிலைமையிலே ஏறியது. இந்த கொல்கத்தா என்கிற கபாலஸ்தலம் மண்டையோடு போல காட்சியளிக்கிற இந்த பாறை நிறைந்த இந்த மலையின் மேலே சிலுவை சுமந்தவராக அவர் ஏறி சென்றார். சிலுவை சுமக்கிற அனுபவத்தை இது குறிக்கிறது. கல்வாரி அனுபவம் நமக்கு வேண்டும். மத்தேயு 16:27 வாசிக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன் சொல்லி. அடுத்து இயேசுவோடுள்ள அடிச்சுவடியில் அனுபவங்களை பார்க்கும் பொழுது அவர் சிலுவையிலே அவர் பாடுபட்டார். நாமும் அவரோடு கூட பாடுகளை சகிக்க வேண்டும். அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யும் நாட்கள் வருகிறது. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றது போல இயேசுவோடு கூட நாமும் சிலுவையிலே அறையப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நம்ம சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
நம்முடைய கைகள் கால்கள் வேற காரியங்களுக்கு விரைந்தோடி போகாதபடி இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நிலைமை இருக்கணும். கடைசியாக 8ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பாதங்கள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பெத்தானியா என்று சொல்லி ஒலிவ மலையின் அடிவாரத்தில் அவருடைய பாதங்கள் கடந்து வந்தது. அங்கே இருந்துதான் அவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அருமையானவர்களே, பெத்தானியா என்றால் ஐக்கியம் என்று அர்த்தமாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் அங்கே 24ஆம் அதிகாரம் 50-51 இந்த வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அங்கே அவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது போலதான் நமக்கு நடக்கப் போகிறது. அவர் வருகையிலே நடக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு அந்த நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சகரியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே 4வது வசனத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களிலே அவருடைய பாதங்கள் எங்கே வருமா? ஒலிவ மலையின் மேலே வந்து தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே வந்து நிற்கும். அப்போ ஒலிவ மலையிலிருந்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் அவர் கடைசியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல அந்த பாதங்கள் செய்து வச்சிருக்கிறாங்க. தடம், அவர் பாதங்கள் பதிந்த இடத்தை ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே ஒலிவ மலையிலே அவருடைய பாதங்கள் மறுபடியும் வரும். நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போனோம் என்றால் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மறுபடியும் இயேசுவோடு கூட அந்த ஒலிவ மலையிலே நம்முடைய பாதங்கள் அவரோடு கூட வந்து நிற்கும். இப்படிப்பட்ட அனுபவத்தை இயேசுவோடு உள்ள காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ கானான் யாத்திரை அந்த ஸ்டடிக்கு நாம் வரும்பொழுது கானானுக்கு போக வேண்டும் என்றால் சில வனாந்தரங்களை உபத்திரவங்களை நாம் கடந்து செல்லணும்னு பார்த்தோம். அப்போஸ்தலர் 14:24, வெளிப்படுத்தல் 7, 9, 13, 14 இந்த வசனங்கள்லாம் படிக்கிறோம். பாடுகள் இல்லாமல் நமக்கு மகிமை கிடையாது. இன்னைக்கு செழிப்பின் உபதேசம் வந்திருக்குது. பாடுகளே நமக்கு கிடையாது. உண்மையாகவே நமக்கு பாடுகள் கிடையாது தான், அதை தான் விசுவாசிக்கணும். ஆனால் நடைமுறையிலே நமக்கு பாடுகள் வரும், உபத்திரம் வரும், சோதனைகள் வரும். அதை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம சொல்லணும், எனக்கு பாடுகள் அல்ல, இயேசு பாடுபட்டார். எனக்கு வியாதி அல்ல, இயேசு வியாதியை சுமந்துட்டார். வியாதி வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 5 விதமான வனாந்தரங்களை கடந்து போக வேண்டியதாக இருந்தது. சிவந்த சமுத்திர வனாந்தரம், சீன் வனாந்தரம், சூர் வனாந்தரம், சீனாய் வனாந்தரம், பாரான் வனாந்தரம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் குறித்து வச்சு நீங்கள் தியானித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் யாத்ராம் 13, 17, 18 ஆண்டவர் எப்படி பெலிஸ்து தேச வழியாக போகிறது சமயமாக இருந்தாலும் யுத்தத்தை கண்டால் திரும்பி விடுவார்னு சொல்லி அவர்களை என்ன செய்தாராம்? அந்த வனாந்தர வழியாய் நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லைடில் நாம் பார்க்குறோம். எதற்காக நடத்தினார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுபடியாக நடத்தினார். உபாகமம் 8:2 நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் விசுவாசத்தில் தேறி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் டெஸ்ட் வச்சு மார்க் போடுகிறார். அதில் நாம் ஜெயிச்சிடணும். பாடே கிடையாது, சோதனை கிடையாதுன்னா டெஸ்ட் இல்லாமலே முன்னேற முடியுமா? டெஸ்ட் இல்லாமல் எந்த பதவிக்கு வர முடியுமா? கவனமாக இருக்கணும். செழிப்பான உபதேசத்தை சொல்கிறவங்க நிறைய பேர் பெருகிட்டாங்க. இயேசு எல்லாத்தையும் ஜெயித்து முடிச்சிட்டாரு, செய்து முடிச்சிட்டாரு. ஆகவே நீ ஜெபமே பண்ண வேண்டியதில்லை, உபவாசம் பண்ணி உன்னை வருத்த வேண்டியதில்லை, நைட்டெல்லாம் விழித்து ஜெபம் பண்ண வேண்டியதில்லை என்று சொல்லி போதிக்கிறவங்க பெருகிட்டாங்க. கவனமாக இருக்கணும். அப்போஸ்தலர் 14:22 பவுல் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் உபத்திரப்பட்ட பொழுது
அவனை கல்லெறிந்து கொள்கிற நேரத்தில் சொல்கிறான், எழும்பி சீஷர் மனதை திடப்படுத்தி இப்படித்தான் உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்கிறான். மாத்திரமல்ல, யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாடாத ஜீவிகிடத்தை பெறுவான் சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விஷயம் 21:7 ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஜெயம் பெறணும். விசுவாசத்தினால தான் ஜெயம். 1 யோவான் 5:4-5 இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அந்த இயேசுவின் நாமத்தினால நாம் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கணும். விசுவாசம் உள்ள ஆவி நமக்கு இருக்கணும். காலேப் யோசுவாவுக்குள்ளே இருந்தது, அதுதான் அவர்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போனது. அருமையானவர்களே, வெளிப்படுத்துகிற விசேஷம் அங்கே 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 9, 13, 14 இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற திரள் கூட்டத்தை பார்த்து இவர்கள் யார் தெரியுமா என்று சொல்லும் பொழுது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். யோபு போல் அந்த சூழ்நிலையை சாட்சி சொல்லணும். யோபு 23:10 வாசித்து பாருங்கள். யோபு 19:25, 26 வாசித்து பாருங்கள். அவன் எவ்வளவாக சாட்சி கொடுக்கிறான். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன் சொல்கிறான். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என்னுடைய சொந்த கண்ணாலே என் மீட்பரை பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறான். நான் செத்து போக மாட்டேன், அவரை நான் பார்ப்பேன், என் கண்ணாலே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என்று அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததுனால அவனுக்கு அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுத்தார். 1 தீமோத்தேயு 4:7-8 இந்த வசனங்களில் பவுல் சாட்சியை பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம் இல்லாமல் வெற்றி கிடையாது. போராட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை, ஒரு நாட்டை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். போராட்டமே எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது. நல்ல முறையில் போராடி வெற்றி பெறணும். இந்த விசுவாச ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடினேன்னு சொல்கிறார். இந்த அடுத்தபடியாக நான் பார்க்கிறோம், இந்த நாளில் நான் பார்க்க வேண்டியது 40 வருட கானான் யாத்திரையில் இஸ்ரவேலரோடு தொடர்புடைய முக்கியமான இடங்களும் நமது ஆவிக்குரிய அனுபவங்களும். அவர்களுக்கு முக்கியமான இடங்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. முதலாவது எகிப்திலே இருந்த ராமசேஸ் என்கிற இடம். அங்கிருந்தான் அவங்க விடுதலை ஆகிறாங்க. யாத்ராம 12:37 வாசிக்கிறோம். ராமசேஸை விட்டு பிரயாணம் பண்ணி, கால்நடையாகவே பிரயாணம் பண்ணி அவர்கள் சுக்கோத் என்கிற இடத்துக்கு போகிறாங்க. இந்த ராமசேஸில் என்ன நடந்துச்சு? 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விடுதலையாகும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு நீங்கள் பலி செலுத்தணும்னு சொன்னார். அப்போ அதுபடியே அவர்கள் அந்த பஸ்கா என்று சொல்லப்படுகிற, பஸ்கா என்றால் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, அந்த பஸ்காவை அவர்கள் பலி செலுத்தி கசப்பான கீரையோடு காலில் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு அவர்கள் புசித்தார்கள் என்று யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அதை அப்படி புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 1 நீங்கள் படித்து பாருங்கள். அந்த பஸ்காவினுடைய ரத்தத்தை எடுத்து அவளுடைய வீட்டு நிலைக்காலிலே என்ன செய்யணும், பூச வேண்டும். ராத்திரியில் சங்கார தூதன் வரும்பொழுது இந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே பார்க்கும் பொழுது, யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை கண்டு உங்களை நான் கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அந்த அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். இன்றைக்கும் நாம் பார்க்குறோம், உலகம் முழுவதும் கொள்ளை நோயினாலே அழிவு உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த வாதை நம்முடைய கூடாரத்துக்கு வராது இருப்பதற்கு இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே மறைந்து நம்மை அர்ப்பணிக்கணும். இயேசுவின் ரத்தத்தால் நம்மை கழுவிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த ராமசேஸ் எகிப்து முக்கியமான இடமாய் காணப்பட்டது. அங்கேதான் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அதிலிருந்து விடுதலையாக வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். யாத்ராமம் 13:3 வாசிக்கிறோம். அடிமைத்தன வீடு
உபாகமம் 7:12 வாசிக்கிறோம். பார்வோன் அவன் சாத்தானுக்கு ஒப்பனையாக இருக்கிறான். அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான், அவர்களுக்கு கொடூரமாய் வேலை வாங்குகிறான். இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் நமக்கு ரொம்ப போராட்டம் இருக்குது. அதிகமாக சத்துரு கோபம் கொண்டு அவன் கிரியை செய்கிறான். வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களில் பூமியிலே ஜீவிக்கிறவங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12:12 ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஏற்கனவே யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி எழுதி வச்சிட்டாரு கடைசி நாட்கள் என்ன நடக்கும்னு. கடைசி நாட்களில் சாத்தான் கோபம் கொண்டு அதிகமாக ஜனங்களை அடிமைப்படுத்தி ஜனங்களை விடுதலை இல்லாத நிலைமைக்குள்ளாய் தள்ளுகிறான். பார்வோன் என்றால் கடின இருதயத்தின் ஆவி இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. எவ்வளவுதான் சுவிசேஷம் அறிவித்தாலும் மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடி கடின இருதயத்தோடு அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் கண்ணீரோட ஜெபிக்கணும், அற்புதங்கள் நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். இந்த வாதைகள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அநேகரை மெய்யான தேவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். லாக்டவுன் பண்ணப்பட்டாலும் டிவி மூலமாக, செல்போன் மூலமாக, யூடியூப் மூலமாக அநேக ஊழியர்கள் சுவிசேஷத்தை, சத்தியத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி வேகமாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நாம் ஆங்காங்கே கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் வீணாய் போகாது. நிச்சயமாக பாருங்க, திரளான மக்கள், கணக்கற்ற மக்கள் தங்களுடைய பழைய வழிபாடுகளை விட்டுவிட்டு, கட்டுக்கதைகளை நம்புவதை விட்டுவிட்டு, பாரம்பரியத்தை விட்டுவிட்டு இந்த மெய்யான சத்தியத்துக்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்புக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாவ மன்னிப்புக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். பார்வோனின் ஆவியை கட்டி ஜெபிக்கணும். இந்த பார்வோனுடைய ஆவிதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் கிரியை செய்து தேவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதிக்க கூடாது, மற்ற நாளிலும் கூட ஆராதனைக்கு ஆலயத்தில் போய் ஆராதிக்க கூடாது, விடக்கூடாது என்று சொல்லி இந்த பார்வோனின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும். நம்மை அடிமைப்படுத்துகிற எல்லா கிரியைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெறணும். அங்கே வாசிக்கிறோம், எதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறணும். முதலாவது, எதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கிறோம் பார்க்கும் பொழுது எதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீங்களோ அதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு சொல்லுகிறது. ரோமர் 6:16 நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீங்க? 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு பீடிக்கும் சிகரெட்டுக்கும் அடிமையாக இருக்கிறான். பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8:34 நாம் வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அது ஆட்கொள்கிறது, ஆளுகை செய்கிறது. குடியை சும்மா டேஸ்ட் பண்ணணும்னு நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பித்தவங்க இன்னைக்கு குடியை விடவும் முடியலை. குடி அவங்களை அடிமைப்படுத்தி விடுகிறது. மது கடைகளில் மூடப்பட்டால் உடனே சானிடைசரை குடிக்கணும்னு குடித்து செத்து போனவங்க இருக்கிறாங்க. லாக்டவுனில் நிறைய பேர் அவிதமாக பலதையும் குடித்து செத்து போயிருக்கிறாங்க. காரணம், அந்த குடி அவங்களை அடிமைப்படுத்துது. இயேசு ஒருத்தரால் மாத்திரம்தான் விடுதலை பெற முடியும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட மறுபடியும் அதுக்கு அடிமையாயிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தவங்க அநேகர், முடா குடியர்கள் எல்லாரும் இன்றைக்கி அந்த குடியை மறந்து தேவ பிள்ளைகளாக சாட்சியாக இருக்கிறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த குடிப்போதையின் ஆவியை கட்டி ஜெபம் பண்ணணும். பார்வோனை போல் அது அடிமைப்படுத்துது, கடின இருதயமாக இருக்குது. குடிச்சு குடிச்சு கடைசியில் வீட்டெல்லாம் நஷ்டம், பொருட்களெல்லாம் விற்று சம்பாத்தியத்தெல்லாம் இழந்து கடைசியில் பிச்சை கேட்டாவது குடிக்கிறாங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட போய் எப்படியாவது போய் சொல்லி ஒரு 100 ரூபா கொடுங்க, நான் ஊருக்கு போகணும், இப்படிலாம் சொல்லி போய் சொல்லி கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு போய் குடிச்சிடுறது. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். 3வது, கலாத்தியர்
4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்வுலக வழிபாடுகளுக்கு அநேகர் அடிமையாக இருக்கிறாங்க. உலக வழிபாடுகள் அநேகர் அடிமைப்படுத்தி வைக்கிறது. சடங்காச்சாரங்கள், தேவையில்லாத சடங்காச்சாரங்களை முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்துட்டாங்க. இது ஏன் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. ஒரு சாவுனாலும் சடங்காச்சாரம், கல்யாணம்னா சடங்காச்சாரம், கிழக்க பார்த்தா உட்காரணும், இப்படியெல்லாம் சில சம்பிரதாயங்கள். நல்ல நாள் பார்த்து செய்கிறது, நல்ல நேரத்தை பார்க்கறது. ஆனால் இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இங்கே தான். நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, கட்டுக்கதைகளையும் இப்படிப்பட்டதான சம்பிரதாயங்களையும் பாரம்பரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. செவ்வாய்க்கிழமையா அது நல்ல நாள் அல்ல, செவ்வாய் வருவாய். புதன்கிழமையா அது நல்ல நாள். இதெல்லாம் யார் சொன்னது? புத்தி கெட்டதனமாக நம்மளை மடத்தனமாக அடிமையாய் மாற்றும்படி செய்யப்படுகிற வழிபாடுகளாக இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆகணும். ஜோசியம் பார்க்குது, குறி கேட்கறது, இப்படி எத்தனையோ பேர் ஏமாந்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. வாஸ்து சாஸ்திரம் பார்த்து செய்கிறது. சயின்ஸ் ரீதியாக சில காரியங்கள் இருக்குது. வீட்டு வாசலை கிழக்கடைய வச்சா சூரிய ஒளி நமக்கு வரும் அப்படின்னு, மேற்க வச்சாலும் சூரிய ஒளி வரும். இடம் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதில் தான் கட்ட முடியும். ஆகவே சில காரியங்கள் ஞானமாக செய்யணும், அவ்வளோதான். 4 முக்கு சந்தியில் வீடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தவறான காரியம். அருமையானவர்களே, இவ்வுலக வழிபாடுகளிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். பாரம்பரியங்களிலிருந்து கிறிஸ்தவர்களே விடுதலையாகணும். அநேக பாரம்பரியத்தை வச்சுட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவங்களே என்ன செய்றாங்க, நல்ல நாள் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க. உலக வழிபாடுகளுக்கு நம்ம விலகி ஜீவிக்கணும். 4வதாக எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம். மரண பயம் அநேகர் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த நாட்களில் இந்த கொரோனா நிமித்தமாக பார்த்தீங்கன்னா, மனதத்துவ டாக்டர்கள் சொல்கிறாங்க, பெரும்பாலான மரணம் பயத்தினாலே வருகிறது. கொரோனாவே இல்லாட்டாலும் அவங்க பயம் வந்த உடனே மூச்சு திணறல் வந்து விடுகிறது. ஐயா, எனக்கு ஆக்சிஜன் கொடுங்க, எனக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று சொல்லி பயந்து அநேகர் சாகிறார்கள். செத்து விடுவோம் என்று சொல்லி, கொரோனா பாசிட்டிவ் என்று சொல்லிவிட்டால் அநேகர் பயந்து விடுகிறார்கள். சிலர் பயத்திலேயே தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க. அருமையானவர்களே, மரண பயத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். அதற்காகத்தான் இயேசு வந்தார். 2 பேதுரு 2:19 நாம் படிக்கும் பொழுது, கேடான காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இந்த கேடான காரியங்களுக்கு நாம் நீங்களாகணும். கெட்ட நண்பர்களோடு சேராதீங்க. உங்களுக்கே தெரியும், இவங்க கூட சேர்ந்தா இவன் நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டு தான் உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு. உன் மனைவிக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டு தான் உன்னை குடிக்க அழைச்சிட்டு போய் உன்னை கெடுக்கிறான். உன்கிட்ட பணம் இருக்குது, அதனால் அவன் மச்சான் வா போய் கோட்டரை அடிச்சுட்டு வருவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவன் உன்னை கெடுத்துடுறான். கேடான நண்பர்களை விட்டு விலகுங்க. தீர்மானம் எடுங்க. எல்லோரும் முழங்கால் படிட்டு, நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வீட்டில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் முழங்கால் படியிட முடிந்தால் தயவு செய்து நெடுமுழங்கால் படியிடுங்க. எல்லார் கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையினால ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கொண்டு விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை உண்டாகட்டும். உங்களுடைய சத்தியத்தை அறிய அறிய அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியினால விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, கண்ணீரோடு மனம் திரும்புகிற அனுபவத்தை தாரும். எல்லா காரியத்திலிருந்தும் மனம் திரும்பி மனம் கசந்து அழுது ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சுக்கோத் என்கிற கூடாரமாக காணப்படுகிற ஆவிக்குரிய சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்க உதவி செய்யும். எங்களை ரட்சித்த தேவன் எங்களுக்கு நல்ல சபையை தந்திருக்கிறீர். இதை போல ரட்சிக்கப்பட்டும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றும் சிலர் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடும் எங்கேயோ ஞானஸ்தானம் பெற்று எடுத்துவிட்டு சரியான ஒரு சபை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்கள சரியான சபையில் சேர்த்து ஆவியானவரே அவர்களை வழிநடத்துவீராக.
புதிதாக ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுகிறவர்கள் பெருகட்டும் ஆண்டவரே. சபையிலே நாட்டுவீராக, சபையிலே நாட்டியர்களும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மத்தேயு 15:13 சொல்லுகிறீரே, பிதா நடாத நாற்றுகள் எல்லாம் பிடுங்கி எறியப்படும் சொன்னீங்க. பிதா நடாத நாற்றுகளை அப்புறப்படுத்தி போடுவீராக. நீரே ஆத்துமாக்களை சபையிலே நாட்டுவீராக. சபையிலே நீதியின் விருட்சங்களாய் வளரட்டும் ஆண்டவரே. அந்த சபைக்கு கனி கொடுக்கிறவர்களாய் வளரட்டும் ஆண்டவரே. வளர்ந்து வேற எங்கேயோ கனி கொடுக்காதபடி, சபைக்கு மாத்திரம் போயிட்டு பாஸ்டரமாவோட ஊழியத்தோட தொடர்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாய் நடக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை உருவாக்கின தேவன் அவர்கள் இருக்கிற சபையிலே கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவீராக. ஆண்டவரே, ஏத்தாம் என்ற அந்த இடத்தின் அனுபவத்தை தாரும், தேவ பலத்தை தாரும். அந்த மேகஸ்தம்பம் தேவ பிரசன்னம் அவர்களை ஆட்கொண்டு நடத்த தொடங்கின அந்த இடம், அதுபோல எங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தின் மூலமாக அந்த தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்னும் ஜெபிக்க தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் நல்லா ஜெபிக்கிறவர்களாய் அவர்கள் கற்றுக்கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஜெப குறைவுதான் எங்களுக்கு பலக்குறைவு. எங்களுக்கு தேவை பலன், அதற்கு மிக தேவை அந்த ஜெப அனுபவங்களை தாரும். உமக்கு காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். கொஞ்சம் ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறட்டும். ஜெபமே இல்லாதவர்கள், ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், கொஞ்ச நேரம் கூட ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபிக்காம இருக்கிறவங்க ஆண்டவர் 1 மணி நேரமாக ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினமும் பகல் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் லைவாக யூடியூப் மூலமாக இந்த ஜெபம் ஒளிபரப்பப்படுகிறது. அதில் நீங்கள் பார்த்து ஜெபிக்க உங்களை கேட்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.